வணக்கம் गाइस. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ட்ரிப்பில் வந்திருக்கிற பிளேஸ் வந்துட்டு ஷவனா பெலகுரான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு டெம்பிளுங்க. இந்த டெம்பிள் கூட நாங்கள் இப்போ ஆக்சுவலி இந்த டெம்பிளை பற்றி நாங்கள் இந்த நாங்கள் என்னன்னா ஆக்சுவலி இந்த டெம்பிளை வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எங்களுக்கு வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி லெசனில் இருக்கிறனால அந்த லெசன் அப்படியே நாங்கள் இங்கே கண்டினியூ பண்ண போகிறோம். சரி, அந்த மலை ஏறுறப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா, அங்கே போகலாம். ஆக்சுவலி நம்ம இந்த பிளேஸுக்கு வந்துருக்குறோம். ஃபுல்லாக இங்கே மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பிளேஸ் எல்லாம் வந்துட்டு. இதுக்கு மேலே தான் மலை ஏறணும். பசி எடுக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம மலை ஏறிட்டு அப்புறமா வேணுமென்னா கூட வந்து சாப்பிட்றலாம். ஏன்னா மலை ஏறணும் இல்லைங்க, அதனால தான். மழை வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஓ ஷெட் காலாங்காத்தால மழைங்க. வாவ், இந்த பக்கம் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குதுங்க பிளேஸ் எல்லாம் வந்துட்டு. செம்ம இந்த மலைக்கு அதுக்கும் இதெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க பிளேஸு. வாவ் கைஸ், ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்துட்டு இதுதாங்க. இங்கே இந்த பக்கம்லாம் வந்துட்டு பார்க்கிங் பார்க்கிங் அங்கே நம்ம டிடி வந்துட்டு பார்க்கிங் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக போடுறோங்க. வா, என்ட்ரன்ஸ் வந்துட்டு இதுதான். ஆக்சுவலி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பெங்களூரில் ஃபுல்லாக மழைங்க. இந்த மழைனால ஆனால் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. இங்கெல்லாம் இந்த மலைலாம் ஃபுல்லு வந்துட்டு ஸ்டெப்ஸாக வச்சுருக்குறாங்க. செம்மையாக இருக்குது பிளேஸ் வந்துட்டு. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தான் இந்த பிளேஸ்க்கே நான் வரேன். அதனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. நம்ம பசங்கள்லாம் என்ன போயிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு எப்படி இருக்கான்னா வருது ஷையாக இருக்குதுங்க. நம்ம பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாம், அவங்க முன்னாடியெல்லாம் வந்துட்டு ப்ளாக் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நான் பேசுறது கூட அவங்களுக்கு தெரியாது. சரி, என்னமோ ஃபோனில் பேசிட்டு போகிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. வா, வேறு லெவலில் இருக்குதுங்க பாருங்க. வா செம்மங்க இந்த பிளேஸு. ஓ, இந்த மலை அப்படியே ஏறி போனோங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பாறையாலே அந்த மலை இருக்குங்கள, அந்த மலை பாறை மேலே அப்படியே ஸ்டெப்ஸை ரெடி பண்ணிக்கிறாங்க. பட் செம்மங்க, வேறு லெவல். ஓகே, வாங்க அப்படியே போக நான் பேசிட்டேன். ஓ காய்ஸ், ஏறப்பே சம்பவங்க. இங்கே பாருங்க, மலை மாத்திரம் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வலிக்குதுங்க மலைலாம் வந்துட்டு. ஆக்சுவலி நம்ம ஆப்போசிட்டில் ஒருத்தர் இல்லத்துக்கு பார்த்தாங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஃபுல்லாக மழை ஆகிட்டு இருக்குது இல்லைங்க, அதனால வந்துட்டு ஃபுல்லாக வலிக்குதுங்க இங்கே. பட் இந்த மலைக்கும் நம்ம ஏறுற இந்த கிளைமேட்டுக்கும் வேறு லெவலில் இருக்குது. நைஸ். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கான்னா, அப்படியே ஃபுல்லு ஸ்லோப்பில் இருக்குது. இந்த ஸ்லோப்பில் இருக்குது, ஃபுல்லாக டவுனாக இந்த மாதிரி செம்மையாக தான் இருக்குது. பார்க்குறப்ப அப்படியே பிடிச்சிட்டு நடந்து போகணும். கொஞ்சம் எதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா கூட சரக்கிட்டே போவோம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போவோம் கைஸ். ஆக்சுவலி மலை ஏற டெம்பிள் கிட்ட ரீச் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டோம். ஆனால் போக மலை ஏற பேக் சைடில் வியூ அல்ட்ராவாக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. அதனால தான் ஒரே வாட்டி மேலே போயிட்டு அங்கேருந்து அந்த வியூவெல்லாம் காட்டுறேன். ஃபுல்லாக மலை மேலே போயிட்டு ஃபுல்லாக இந்த பக்கம் வில்லேஜு, மலை, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இன்னொரு மலை இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு வியூ காட்டுறேன். ஆனால் செம்மையாக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. சரிங்க, ஃபுல்லாக டயர்டாகுது, பேசக்கூட முடியல. சரிங்க, ஃபுல்லாக மேலே போயிட்டு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. செம்ம டயர்டு, தண்ணி வேறு தாகமாக இருக்குது. சரிங்க, வாங்க மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கடைசியாக
மலை ஏறி முடிச்சிட்டோம். வந்து ரீச் ஆகிட்டோங்க எக்ஸாக்டாக. இன்னும் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வியூ மாத்திரம் வேறு லெவலில் இருக்குதுங்க. இந்த டெம்பிளோட வியூ மாத்திரம் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இந்த டெம்பிளோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. பட் டெம்பிள் பார்த்தீங்களா வேறு லெவலில் இல்லை, நிச்சயமாக அருமையாங்க. இந்த மலை மேலே இந்த டெம்பிள். கைஸ் கடைசியாக நம்ம மலை ஏறி முடிச்சிட்டோம். மலை மேலே தான் இருக்கும். இப்போ கரெக்டாக டெம்பிள் கிட்ட தான் இருக்கும். நம்ம பசங்களாம் ஒன்றும் வந்துட்டே இருக்காங்க, ஏன் தெரியல. அவங்களால இந்த மலை ஏற முடியல என்னவோ தெரியல. நம்ம முன்னாடி ஓடி வந்துட்டோம். சரிங்க, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வியூ காட்டிடுறேன். செம்மையாக இருக்குதுங்க வியூ மாத்திரம். கேமரா திருப்பி காட்டுறேன் ஒரே ஒரு நிமிஷம். கைஸ் இங்கே பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம வியூவை. அப்படியே திருப்பி காட்டுறேன். இதாங்க அந்த வியூ, செம்மையாக இருக்குதுங்க இந்த வியூ பாயிண்ட் மாத்திரம். ஆனால் எங்கே பாருங்கள், ஃபுல்லாக இதுங்க செம்மையாக இருக்குது. இந்த மலையில் கூட அங்கே கூட ஒரு டெம்பிள் இருக்கான்னு சொல்கிறாங்க. பட் அங்கே போகிறோமோ இல்லையா தெரியாது. பட் இது இங்கேருந்து பார்த்துக்கலாங்க. செம்மையாக இருக்குதுங்க. இந்த ஊர் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. செம்மையான ஒரு நேச்சர் தான். வாவ், செம்ம வேறு லெவலில் அருமையான பிளேஸ். சரிங்க, நம்ம பசங்கள்லாம் வந்த பேருக்கு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கல்ல, நம்ம பசங்கள்லாம் வந்த பேருக்கு மேலே போயிட்டு கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கோயில் பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கின்னு என்னால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க, நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வ்ளாக்லலாம் வந்துட்டு இதாங்க ஃபுல்லாக வ்ளாகிங்கு, அப்புறமா இந்த வியூ பாயிண்ட்ஸு கொஞ்சம் சின்ன வ்ளாகிங்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறந்துடாதீங்க. சரிங்க, நம்ம பசங்க வந்து பிறகு மேலே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்க, நாங்கள் கோயில் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ಮೂರು ಜನ ಒಟ್ಟಿಗೆ ಇರೋದಕ್ಕೆ ಇದನ್ನ ತ್ರಿಕೂಟ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಮೂರು ಜನ ಹೊಡಿಕೊಂಡಿರ್ತಾರೆ ಒಬ್ರಿಗೊಬ್ರು, ಮೂರು ಜನ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಇದನ್ನ ತ್ರಿಕೂಟ. ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತೀವಲ್ವಾ, ಏಕಕೂಟ, ದ್ವಿಕೂಟ, ತ್ರಿಕೂಟ, ಪಂಚಕೂಟ, ಚತುಷ್ಕೂಟ ಅಂತ. ಸೊ ಇದು ತ್ರಿಕೂಟ ದೇವಸ್ಥಾನ. ಆದಿನಾಥ, ನೇಮಿನಾಥ ಮತ್ತು ಇನ್ನೊಬ್ರು ಯಾರು, ಶಾಂತಿನಾಥ. ಇವ್ರು ಮೂರು ಜನನು ಒಟ್ಟಾಗಿ ಹೊರಗೆ ನಿಂತಿರ್ತಾರೆ. ಸೊ ಅದಕ್ಕಾಗಿ ಇದು ತ್ರಿಕೂಟ. ಬಸದಿ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಇರುವಂತಹ ಸ್ಥಳ, ಪವಿತ್ರ ಸ್ಥಳ. ಓಕೆ, ಬನ್ನಿ. ಇದು ಸಂಪೂರ್ಣ ದೇವಾಲಯ ಕಲ್ಲಿನಿಂದಲೇ ಕಟ್ಟಿರುವಂಥದ್ದು. ಹಾಗೆ ಇದು ಬಳಪದ ಕಲ್ಲಿನಿಂದ ಶಿಲೆ. ಬಳಪದ ಕಲ್ಲಿನಿಂದ ಸುಮ್ಮನೆ ಮೊದಲನೇ ತೀರ್ಥಂಕರರು ಆದಿನಾಥನು ಮೊದಲನೆಯ ತೀರ್ಥಂಕರರು. 980 ವರ್ಷ ಆಗಿದೆ. ಚಾಮುಂಡರಾಯನ ಮಗ ಜಿನಸೇನ ಅವರಲ್ಲಿ ಸ್ಥಾಪನೆ. ಚಾಮುಂಡರಾಯನ ಮಗನಾದಂತಹ ಜಿನಸೇನರು ಮೊದಲನೇ ತೀರ್ಥಂಕರರನ್ನ ಇಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠಾಪಿಸಿದ್ದಾರೆ. ಇದು ಬಳಪದ ಕಲ್ಲಿನಿಂದ ಮಾಡಿರುವಂಥದ್ದು. ಇಲ್ಲಿ 3 ಜನರು ಒಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದನ್ನ ತ್ರಿಕೂಟ ದೇವಾಲಯ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಆಯ್ತಾ? ಸೊ ಆದಿನಾಥ, ಶಾಂತಿನಾಥ, ನೇಮಿನಾಥ. ಓಕೆ, ನಡೀರಪ್ಪ, ನಡಿ.
ಎಲ್ಲ ಲೈನ್ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಂಗಿದೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. ವಾಗಿ ನಾಶ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಬಟ್ ಕಲ್ಲಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಬರೆದ್ರೆ ಅದೇನಾಗ್ತಾ ಇತ್ತು, ಹಂಗೆ ಉಳ್ಕೊಳ್ತಾ ಇತ್ತು. ಇದೇನಂದ್ರೆ ಚಾವುಂಡರಾಯ ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಮೇಲ್ಗಡೆ ಹಳಗನ್ನಡದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ ಚಾವುಂಡರಾಯ ಅಂತಿದೆ. ಮತ್ತೆ ಛಲ ಬಿಡದ ಗಂಡ ಅಂದ್ರೆ ಚಾವುಂಡರಾಯರು ಛಲ ಬಿಡದೆ ಈ ಒಂದು ಬಸದಿಯನ್ನ ನಿರ್ಮಾಣ ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಗೊಮ್ಮಟೇಶ್ವರ ಮೂರ್ತಿಯನ್ನ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಬಂದಿರುವಂತ ಟೈಟಲ್ ಅರ್ಥ ಆಯ್ತಾ. ಸೊ ಅಷ್ಟೇ, ಇಲ್ಲಿರುವಂತದ್ದು ಇಸುವಿಗಳ ಜೊತೆಗೆ ಅವ್ರು ಯಾವಾಗ ಏನ್ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದ್ರು, ಏನೇನೆಲ್ಲ ಸಾಧನೆ ಮಾಡಿದ್ರು ಅನ್ನೋದನ್ನ ಅಲ್ಲೊಂದು ಮತ್ತೆ ಇಲ್ಲೊಂದು ಶಾಸನದಲ್ಲಿ ಜಸ್ಟ್ ಹಾಗೆ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಇದನ್ನ ಯಾರೇನು ನಾಶ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ ಆಯ್ತಾ. ಸೊ ಅದೇನಿದೆ ನೋಡೋಣ. ಹೌದು, ಸೇನನು ಬಂದು ಇಲ್ಲಿ ತ್ರಿಕೂಟ ದೇವಾಲಯವನ್ನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ಅದೇ ಆದಿನಾಥ, ನೇಮಿನಾಥ ಮತ್ತು ಶಾಂತಿನಾಥರ ದೇವಾಲಯವನ್ನ ಈ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಲಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅದೇ ಇಲ್ಲಿ ಹೇಳಿರೋದು, ಚಾವುಂಡರಾಯನ ಪುತ್ರನೂ ಆಗಿರುವಂತಹ ಜಿನಸೇನನು ಇದನ್ನ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದನು ಅಂತ. ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲಿ ಪುತ್ರನು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ. ಈ ದೇವಸ್ಥಾನದ ಸಂಪೂರ್ಣ ಇತಿಹಾಸವನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಇನ್ನು ಮೇಲೆ ಹತ್ಬೇಕಾ? ಬಂದಿಲ್ಲ, ನಡೀರಿ ಹೋಗೋಣ ಮೇಲೆ ನಡೀರಿ. கைஸ் இவ்வளோ நேரமாக வந்துட்டு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அது வந்து நான் எக்ஸ்பிளேஷன் எதுவும் கொடுக்கல. எங்கள் கூட எங்கள் டீச்சர் வந்தனால ஹிஸ்ட்ரி மேம் அவங்கெல்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி டெம்பிளெல்லாம் வந்துட்டு வேறு லெவலுங்க. சொல்லணும்னா எப்படி இங்கே அந்த பாறை, அந்த மலைப்பாறை அதிலவே வந்துட்டு ஃபுல்லாக டிசைனிங் ஆகட்டும், ஆர்கிடெக்சர்ஸ் ஆகட்டும் எல்லாம் அதில் தான் பண்ணிக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு நிஜமாக வந்துட்டு நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா நாங்கள் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்னால இதெல்லாம் வந்துட்டு நிறையாவே இருக்குது. சரிங்க, இன்னும் நிறையா இருக்குது. இது ஒன்றே இல்லை, மிச்சம் கோயிலுக்கெல்லாம் போகிறோம். அதில் கூட இன்னும் வேறு லெவலில் இருக்கோங்க. இதாவது கொஞ்சோண்டு தான், இன்னும் வேறு கோயிலுக்கெல்லாம் போகிறோம். அந்த கோயிலெல்லாம் வந்துட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அங்கே ஆர்கிடெக்சர்ஸ் ஆகட்டும், அந்த ஆர்ட் ஆகட்டும் வேறு லெவலில் இருக்கும். பாறையால் எல்லாம், அந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு பாறையாலே பண்ணியிருக்கிறாங்கனால வேறு லெவலில் இருக்குது. பட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த கோயிலெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்னா, இப்போல்லாம் வந்துட்டு பாக்ஸ் ஷேப்பில் தான் கோயில் இருக்கும், இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார் ஷேப்பில் இருக்குங்க. அதான் வந்துட்டு இங்கெல்லாம் ஸ்பெஷாலிட்டி கோயிலெல்லாம் வந்துட்டு. சரிங்க, நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோமோ முன்ன பார்க்க வைங்க. சரி வாங்க போகலாம். सारी सुविधा है, हम लोग बड़ी भक्ति और श्रद्धा लेकर आते हैं। 1040 वर्ष से जन्मबिंब साक्षात भगवान वीतराग की छवि हमारे लिए दिखाता है। ऐसे भगवान के चरणों में अपना नतमस्तक करके, भगवान के चरणों में शांति धारा करके हम अपने जीवन को कृतार्थ कर सकते हैं। ये बड़ा सौभाग्य है हम लोगों का कि हमारे लिए ऐसे भगवान प्राप्त हुए हैं। अपने परिवार की शांति, मन की शांति, अपने जीवन में शांति हो, इसके लिए भगवान के चरणों में शांति धारा का प्रारंभ यहाँ करते हैं। दिल्ली वाले भाई साहब आ जाए, पूरा परिवार, बेंगलोर वाले परिवार और जबलपुर वाले परिवार आ जाए और भगवान के चरणों में ये शांति धारा ज्ञान सुखा सिद्धा बुद्धा लोके शंकराय सत्यज्ञानाय सत्यप्रभणे धनेन्द्र प्रणाम मंडल पंडित ऋषि आयिका श्रावक श्राविका प्रमिशन गोचर विनाशाय घाति के विनाशाय अपाय अस्माकं सर्व जिन्ने जिन्ने विधि करो अपाय अस्माकं भूतम अतिकामं கைஸ், ஆக்சுவலி நாங்கள் உள்ளே போயிட்டு டெம்பிள்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தோம். யாருமே துணி போடாது இருக்கிறாங்க. ஷாக் ஆகிட்டேன் சத்தியமாக.
எதுக்குடா இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க சன்னியாசின்னு சொன்னாங்க. சன்னியாசினால அவங்க வந்துட்டு எதுவுமே போடாத வாழ்க்கையை விட்டுட்டு வாழ்க்கையை வெறுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு அந்த கோயிலோட சாமின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு சாமியாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொல்லமாண்ணா, நாங்கள் தான் கொஞ்சம் தெரியாத நாங்கள் வந்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டோம். ஆக்சுவலி இது எப்படின்னு தெரியல, பட் நான் வந்துட்டு வீடியோவில் எடுத்துட்டேன். அவங்களாம் வந்துட்டு துணி போடாத இருக்கிறாங்கங்க. ஷாக்கிங்காக இருக்குது. நான் சரிக்கும் ஷாக் ஆகிட்டேன், என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவங்க கேட்ட பிறகு தான் தெரிஞ்சிச்சு இங்கே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குவாங்க. ஆக்சுவலி நீங்கள் சாமி கூட பார்த்துருக்குவீங்க, சாமி கூட எதுவுமே இருக்காது. ஐ மீன் அவங்க எதுவும் போட்டு இருக்க மாட்டாங்க, அதே ஒரு சிலையாக பண்ணியிருக்கிறாங்க. பட்டு செம்ம இல்லைங்க இதெல்லாம் வந்துட்டு. சத்தியமாக இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் டைமுங்க இந்த பார்க்கத்தெல்லாம் வந்துட்டு. பட்டு கோயிலெல்லாம் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க. கோயில் ஆர்கிடெக்சருங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு மேலெல்லாம் வீடியோ எடுத்தாங்கன்னா யாராவது திட்ட போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். இதோட இந்த காய்ஸ் கடைசியாக நம்ம அந்த டெம்பிளில் ஃபுல்லாக வியூவெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம இந்த ஹிஸ்ட்ரியோட எல்லாம் இதெல்லாம் கண்டக்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து கீழே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலி ஷவனபுலகரா இது எவ்வளோ நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோன்னு தெரியல. நம்மளுக்கு எவ்வளோ கிளாரிட்டி வந்திருக்கு, எவ்வளோ ஐ மீன் எவ்வளோலாம் கவர் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணியிருக்கிறோம். மிச்சதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போய்ட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே வாங்க போகலாம்.